வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உலகத்தில் எல்லோரையும் கதறவிடக்கூடிய ஒரு பெரிய பத்திரிகையாளர் கரண் தாப்பர். கரண் தாப்பரிடம் தண்ணி குடிக்காத ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். அவரிடம் இன்னைக்கு அந்த தி ஒயர் அப்படின்ற அந்த வலைத்தளத்திலேருந்து நம்ம பிடிஆர் கிட்ட ஒரு பேட்டி எடுத்து போட்டிருக்கிறாங்க. முக்கியமான கோர் இஷ்யூஸ் எல்லாம் பற்றி கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதை பற்றிய செய்திகள் மற்றும் ஸ்டாலின் செய்த சிறப்பான ஒரு சம்பவம் போன்ற செய்திகள் பூரா தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. கரண் தாப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக பிரபலமான பத்திரிகையாளர், உலக அளவில் எல்லோருக்கும் தெரிந்தவர். இன்க்ளூடிங் பிபிசியில் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ த ஒயர் அப்படின்ற பேரில் ஒரு யூடியூப் சேனலும் நடத்துகிறாரு, ஆன்லைன் பத்திரிகையும் இருக்குது. ரெண்டுலேயுமே அவரது இன்டர்வியூஸு ப்ளஸ் காலம் எல்லாமே வரும். இவருக்கு ஸ்பெஷாலிட்டியாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்தியாவில் வரலாற்றில் இதுவரை பார்த்த அடமண்டான 2 தலைவர்கள், ஒன்று ஜெயலலிதா, இன்னொன்று மோடியிடம் பேட்டி எடுத்தப்போ அவர் ஹிந்தியில் தான் பேட்டி எடுத்தார். ஏன்னா மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதே போல் ஜெயலலிதா கிட்ட பேட்டி எடுக்கும்போது ஆங்கிலத்தில் தான் எடுத்தார். ஏன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆங்கிலம் நல்லாவே தெரியும். இந்த 2 பேரும் எப்படி கதற விட்டார் அப்படின்னா, 2 பேருமே பேட்டியில் பாதியிலேயே எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. நம்ம அந்த முதல்வன் படத்தில் ரகுவரன் திணற மாதிரி ஒரு காட்சி வருமே, ஆஃப் கட் பண்ணு, கேமராவை கட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு கேமரா ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு மோடி எந்திரிச்சு வெளியே போயிட்டார். ஜெயலலிதா அம்மையார் தண்ணியை குடிச்சா ஐ எம் வெரி சாரி, நான் இந்த இன்டர்வியூக்கே வந்துடக்கூடாதுன்னு ஒயரை கழட்டி போட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ இப்படி மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு கட்டமைக்கப்பட்ட ஜெயலலிதா, மோடி போன்றவர்களை ஓட விட்டு அடித்தவர் தான் இந்த கரண் தாப்பர். ஸோ கரண் தாப்பரை பற்றிய அறிமுகம் இது. இப்போ பிடிஆர் நமக்கே தெரியும். அவர் வெளிநாடுகளில் வேலை பார்த்தவர். அவர் மனைவியே அமெரிக்காக்காரர் தான். ஸோ இங்கே இப்போ எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு மந்திரியாக இருக்கிறார். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். மிகச்சிறந்த ஆங்கில புலமை கொண்டவர். ஃபைனான்ஸ் சம்பந்தமாக மிகச்சிறந்த நுண்ணறிவு கொண்டவர். அதெல்லாம் தெரியும். கரண் தாப்பரோடு இன்டர்வியூ அப்படின்னோடனே சரி, இன்னைக்கு பிடிஆரை கதற விட்டாரா என்ன, இல்லை பிடிஆர் பதிலுக்கு அவரை கதற விட்டாரா அப்படின்றதையும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அந்த இன்டர்வியூ எடுத்து பார்த்தேன். உண்மையிலே பிடிஆர் பட்டையை கிளப்பியிருந்தார். முதல் செய்தி அவர் கேட்டது என்ன கேட்டார்னா, எதுக்கு மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்கிறீங்க, அதில் ஹிந்தி தான் கட்டாயம்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு தெளிவாக சொல்லிட்டார். மும்மொழி கொள்கை, அது ஹிந்தி கட்டாயம் இல்லைன்றதெல்லாம் விட்டுருங்க. 3 மொழி படித்து சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இது. இந்த ஸ்டேட்டை பாருங்கள், இந்த மாநிலத்தில் இது மாதிரி மும்மொழி கொள்கையை வச்சு இவங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு உதாரணம் காட்டுங்க. நீங்கள் பீகாரில், உத்தரப்பிரதேசில் மும்மொழி கற்றுக் கொடுத்துட்டீங்களா, இல்லை 2 மொழியாவது கற்றுக் கொடுத்தீங்களா, இல்லை 1 மொழியாவது ஒழுங்காக கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் என்கிட்ட 3 மொழி படித்தா நல்லது தானே, 3 மொழி படித்தா நல்லது தானே அப்படின்னு சும்மா இந்த வெத்து வாதம் வைக்காதீங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. எங்களோட ஸ்டாண்டர்ட்ஸு, எங்களோட டேட்டா இருக்குது எங்ககிட்ட. இந்த கடந்த 70 ஆண்டுகளில் நாங்கள் வெறும் 2 மொழிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறது டேட்டா இருக்குது. உங்ககிட்ட அது மாதிரி 3 மொழி படித்ததுனால இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்குன்னு டேட்டா இருந்தால் கொடுங்க. எங்களுக்கு 3வது மொழியை ஏற்றுக்கிறதுல எந்த தயக்கமும் கிடையாது. ஹிந்தியை நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தில் நடத்தக்கூடிய அரசு பள்ளிகளில், அரசு கரிக்குலத்தில் நாங்கள் இன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக சொன்னார். மறுபடியும் அவர் விடாமல்
சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு 3 மொழி கத்துக்கிறது ஈஸி தானே, நீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க அப்படின்னாரு. இந்த புடலங்காலாம் எங்களுக்கு தெரியும். சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு 3 மொழி கத்துக்க தெரியும் அப்படின்னா அது எப்படி தெரியும் அப்படின்னா, பேசுறதுக்கு கத்துக்கிறது ஈஸியா இருக்கும். சரியா? எனக்கு சித்தப்பா முறையில் ஒருத்தர்னு வச்சுக்கிங்களேன், அதாவது என் மனைவியின் தாய் மாமா. அவர் வந்து பெங்களூரில் இருக்கார். இப்போ எங்களுக்கே திருமணமாகி இப்போ அடுத்த ஆண்டோட 20 வருஷம் முடிய போகுது. இந்த எலெக்ஷன் வந்து அடுத்த எலெக்ஷன் வந்ததுன்னா 20 ஆண்டு ஆகுது. அந்த நாங்கள் திருமணமான புதிதில் பெங்களூரில் அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா 2 குட்டி பொண்ணுங்க. அதுங்க ரெண்டும் பார்த்தா கன்னடமும் பேசும், தமிழும் பேசும். சரியா? ஆனால் ஏன்னா அங்கேயே வளர்றதுனால கன்னடம் பேசும், தமிழும் பேசும். பக்கத்து வீட்டில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கன்னடத்திலே சொல்லும். அதை தமிழில் சொல்ல தெரியாது அதுக்கு. புரியுதுங்களா? பேசும்போதே என்ன பேசுனா நம்மள்கிட்ட தமிழில் பேசும், அவங்கள்ட்ட பேசும்போது கன்னடத்தில் பேசும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொன்னாங்கன்றதை அப்படியே கன்னடத்தில் சொல்லுமே தவிர அதை தமிழில் மொழிபெயர்த்து சொல்ல தெரியாது. ஸோ சிறு வயதில் பல மொழிகள் கற்றுப்பாங்கன்னா அந்தந்த மொழியில் மட்டும்தான் பேச தெரியுமே, அந்த மொழியிலேருந்து இந்த மொழிக்கு மாற்றிலாம் சொல்ல தெரியாது. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பா ஒன்று இருக்குது, 1.25 வயசு இருக்கும். அவங்க வீட்டில் தெலுங்கு தான் பேசுவாங்க. சரியா? அவங்க வீட்டில் தெலுங்கில் சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யும். எங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னா நாங்கள் தமிழில் சொல்கிறத கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அது தமிழ்லேயும் சொல்லும். ஸோ அப்போ பேச வரும் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் அந்த மொழியை உள்வாங்கக்கூடிய திறமை வருமானா வராது. அந்த திறமையெல்லாம் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு தான் வரும். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் பிரயோகம் இதில் இருக்கிறது வேற மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பெரியவங்களானதுக்கு பிறகு தான் இந்த மொழியில் புலமை வரும். இது போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் அவர்களும் ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டாரு. என்னென்ன மொழி தேவைன்னா கற்றுக்க போகிறாங்க, ஏன் இப்போ நம்ம தமிழிசை அவர்கள் கற்றுக்கலையா அப்படின்னா அப்படி அவரு ஒரு சாத்திட்டு போயிட்டாரா? ஸோ இப்படியாக இது ஒரு செய்தி. அடுத்தால அவர் வந்து இன்னொன்று சொன்னார். என்னென்னா, நீங்கள் இப்படி அடமெண்ட்டாக இருக்கிறதுனால உங்கள் ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய 2400 கோடி பணம் நிறுத்தி வச்சுருக்காங்களே, அது வந்தால் உங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, வேறு இப்போ கட்டடங்கள் கட்டுவதற்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறதுக்கு அந்த பணம் யூஸ் ஆகுமே, அதை ஏன் அந்த பணத்தை வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். என்னென்னா, நான் வந்து ஒரு கடை வச்சு நடத்துகிறேன்னு வச்சுக்கிங்க, யாரோ ஒரு ரவுடி அந்த ஏரியாவில் வந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடு. ப்ரொடெக்ஷன் பண்ணினா வேறு ஒன்றும் இல்லை, தண்டா தண்டால அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அவருக்கு டெய்லி பணம் கொடுத்துடணும், வேறு யாரும் வந்து அவரை மிரட்டாத மாதிரி அந்த ரவுடி பார்த்துப்பாரு அப்படின்னு. இது அது மாதிரிலாங்க இருக்குது. நான் ஏற்கனவே ஒழுங்காக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீ வந்து நான் சொல்கிற மாதிரி வியாபாரம் பண்ணு, இல்லைன்னா உனக்கு நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்றார். போகிற போக்கில் அவர் என்ன சொல்லிட்டாரு பாருங்க, ஒன்றிய அரசாங்கத்தை லோக்கல் ரவுடின்ட்டார். ஒன்றிய அரசாங்கத்தின் போக்கு எப்படி இருக்கு, லோக்கல் ரவுடிசம் மாதிரி இருக்கு அப்படின்ட்டார். ஸோ நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது மனிதர்களுக்கு ஒரு மொழிக்கு மேலே தெரியணும். எத்தனை மொழி தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும்? 2 மொழி தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். ஒரு பொதுவான மொழியும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து ஒரே மொழி தான், ஜாப்பனீஸ் மட்டும்தான், வேற மொழியே பேச மாட்டாங்க. இப்போ ஜப்பானில் வந்து இங்கிலீஷ் கற்றுக்குங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்காக? உலகம் முழுவதும் எல்லாம் கனெக்டட் ஆயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு வந்து வேற வழியே கிடையாது, இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. என் பக்கத்து வீட்டில் இருந்தவர், நான் குடி வந்த புதுசில் அவரும் வந்தார். அவர் அதுக்கப்புறம் ஃபின்லாண்டு போயிட்டார். இப்போ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டாங்க. அவங்களும் அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணும் என் பையனும் ஒரே செட்டு. அது நடுவில் ஒரு தடவை வந்திருந்தாங்க, பார்த்தோம். அந்த குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, ஆனால் ஃபின்னிஷ் மொழி பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ளே பேசும்போது ரகசியமாக பேசுகிறதுனா ஃபின்னிஷ் மொழியில் பேசிக்கிறாங்க. ஃபின்லாண்டில் இருந்ததுனால அங்கே போய் அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டாங்க. ஸோ தேவை இருந்தால் அந்த தேவைக்காக எந்த லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையங்க திருச்சியில் என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தான். அவனுக்கு வந்து என்னெல்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னா, குஜராத்தி தெரியும், மராட்டி தெரியும், ஹிந்தி தெரியும், தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும். இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டான்? ரயில்வே கான்ட்ராக்டர்கிட்ட வேலை பார்த்தான் சூப்பர்வைசராக. அந்தந்த மாநிலங்களில் போய் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேலை பார்ப்பாங்க. ஆந்திராவில் வேலை பார்க்கும்போது அந்த 1 வருஷத்தில் ஃபுல்லாக தெலுங்கு கற்றுக்கிட்டான். கர்நாடகாவில் வேலை பார்க்கும்போது ஃபுல்லாக கன்னடா கற்றுக்கிட்டான். மகாராஷ்டிராவில் வேலை பார்க்கும்போது மராட்டி கற்றுக்கிட்டான். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கும்போதும் அவன் அவனுக்கு கிட்டத்தட்ட 6 லாங்குவேஜ் ஃப்ளூயண்ட்டாக பேசுவான்.
ஆனால் எந்த லாங்குவேஜ்லையும் எழுதலாம் தெரியாது, எழுதவோ படிக்கவெல்லாம் தெரியாது. நல்லா ஃப்ரீயாக பேசுவான், நல்ல கேஷுவலாகவே பேசுவான். ஸோ மொழி என்பது அன்னைக்கு தேவைன்னு வரும்போது தேவைப்படுறவங்க கற்றுப்பாங்க. இன்றைக்கி பீகார்லேருந்து வராங்க, ஊபியிலேருந்து வராங்க, எல்லாம் தமிழ் கற்றுக்குறாங்க. ஸோ இவர்களை இந்த மொழி கற்றுக்கோ அதனால உனக்கு பலன் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அந்த ஒன்றிய அரசாங்கத்தின் நோக்கமே ஹிந்தியை கொண்டு வருவதில்லை. ஹிந்தியை தாண்டி ஆங்கிலத்தை தூக்கிட்டு சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வரணுன்றது தான் அவங்களோட யோசனை. அதே போலவே அடுத்த கேள்வியாக என்ன கேட்குறாரு, இந்த மாதிரி பார்லிமெண்ட் சீட்டை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு. அப்போ அதான் சொன்னார், நீங்கள் ஒரு அது அவர் சொல்ல, நான் சொல்ல ஒரு உதாரணம். அவர் சொன்ன உதாரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க, அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பணம் போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு 10 கம்பெனியில் பணத்தை போட்டு வச்சுருக்கீங்க. அப்போ 10 கம்பெனியில் பணம் போட்டு வச்சுருக்கும்போது ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸு எப்போவுமே மோசமாகவே போயிட்டுருக்கு, ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ்லேருந்து நிறைய லாபம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ லாபம் வர்ற கம்பெனியில் இருக்கிற பணத்தை எடுத்து நஷ்டம் வர்ற கம்பெனியில் போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து 3 பசங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோ. உங்கள் அப்பா வந்து நம்ம குடும்ப ஒற்றுமை போகக்கூடாதுப்பா, எல்லாரும் கல்யாணம் ஆனாலும் ஒரே வீட்டில் தான் இருக்கணும், கூட்டு குடும்பம் மெம்பர் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் கேட்கும்போது நல்லா இருக்கு, ஓகே. இப்போது முதல் பையன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறான். 2வது பையன் ஒரு டாக்டராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு மாதம் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம். 3வது பையன் வேலை வெட்டிக்கே போகல, சரியா? இந்த சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க ஒரே ஒரு பிள்ளை பெற்றுக்கிட்டான், இந்த டாக்டராக இருக்கிறவர் ஒரே ஒரு பிள்ளை பெற்றுக்கிட்டாரு. இந்த வேலை வெட்டிக்கு போகாத தண்டம் 3 பிள்ளைய பெற்றுக்குச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அப்பா என்ன சொல்கிறாரு, எல்லாரும் உங்கள் சம்பளத்தில் 75% எனக்கு கொடுத்துருங்கன்றாரு. இவன் வேலை வெட்டிக்கே போகல, அவன் ஒன்றுமே கொடுக்க மாட்டான். இவங்க மற்ற 2 பேரும் 75% அவங்க சம்பளத்தை கொடுத்துடணும். அதை வாங்கி இந்த 3வது பையனுக்கு அவர் செலவு பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் இது நியாயமா? நியாயமாக சொல்லுங்கள் சார். அப்போ கூட்டு குடும்பம்னு வரும்போது வேலை வெட்டி அவனுக்கு கிடைக்கிற வரையாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணும்ல சார். அதைத்தான் அவரும் சொன்னார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு 76லேயே சொன்னாங்க. அப்போவும் இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க, இன்னொரு 25 வருஷம் போட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் 2001 வாஜ்பாயிட்ட சொன்னப்போ இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய வருஷம் வந்துருச்சுன்னு, வேணாம் இன்னொரு 25 வருஷம் போட்டோம் அப்படின்னு தள்ளி வச்சாங்க. இப்போ 2026 வந்துட்டோம். இப்போ இந்த 2026 ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போது மோடி என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து திமுக அரசாங்கம் 2026 எலெக்ஷனுக்காக இது கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, இது லாஸ்ட் மினிட்டாக இருக்கும்போது இப்போ தான் வேகமாக பேசி ஆகணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி இப்போ உடனே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அடுத்த வருஷம் வந்துட போகுதுன்றதுனால தானே இப்போ நெருக்கி பேசுகிறோம் அப்படின்னு. அப்போ அவங்கெல்லாம் 25 வருஷம் ஏன் தள்ளி போட்டாங்க அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, எப்படியாவது 2 பேலன்ஸ் ஆகிடும். தமிழ்நாடு இப்படியே இருக்குது, உத்தரப்பிரதேசம் இப்படியே இருக்குன்னா ஒரு 25 வருஷம் டைம் கொடுத்தா அவங்க கொஞ்சம் ஏறி வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தூக்கி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக வேலை செஞ்ச ஒரு மாநிலத்தை தண்டிக்கும் விதமாக ஒரு திட்டம் அமையக்கூடாது, புரியுதா? நல்லா படித்து ஒருத்தன் சாஃப்ட்வேர் வேலைக்கு போயிட்டான்ற ஒரே காரணத்துக்காக அவனை தண்டித்து அவன் சம்பளத்துலேருந்து ஒரு 75% பிடுங்கி அப்பா வச்சுப்பாருன்னா அது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? உண்டா இல்லையா? அப்போ அவனால் அவன் பிள்ளைங்களை எங்கேயும் கூட்டு போகணும்னு ஆசைப்பட்டாலும் கூட்டு போக முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆகிடுது இல்லை. அவன்கிட்ட இருக்கிற மிச்சம் அந்த 25% வச்சு தானே அவன் பிள்ளைங்களை கவனிக்க முடியும். இவன் வேலை வெட்டிக்கே போகாமல் தண்டமாக அப்பாட்ட இருந்தால் அவ்வளோ காசையும் வாங்கி இவன் ஜாலியாக செலவு பண்ணிட்டு உட்காந்துருப்பான்னா இது என்ன விதத்தில் நியாயமாகும்? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இதுக்கு பேர் சமத்துவம் கிடையாது, இதுக்கு பேர் ஏமாத்து வேலை, சரியா? இதைதான் வந்து பிடிஆர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ கரண் தாப்பரின் எல்லா கேள்விகளுக்கும் அவர் திணறவே இல்லை. அவர் கடைசியாக கேட்டப்போ இதுதான் கேட்டார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் செஷன் கேட்குறீங்களா அப்படின்னாரு, தனி நாடு கேட்பீங்களா அப்படின்னு. அவர் தெளிவாக அதை புரிஞ்சுக்கிட்டார், இவன் நம்மளை கோத்து விட பார்க்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த செஷன்லாம் சொல்ல மாட்டேங்க, நான் சொல்கிற உதாரணம் இதுதான், புரிஞ்சுக்கிங்க. இது வந்து மொத்தமாக நாடு நாசமாக போகும், புரியுதா? நாடு நாசமாக போகும். இந்த 3 பிள்ளைங்கள 2 பேர் வேலைக்கு போகாமே இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு 10 வருஷமா. அப்போ என்ன ஆகும், அந்த மொத்த குடும்பத்தோட வருமானமும் போயிடும். இப்போ நீங்கள் நல்ல வளமான மாநிலங்கள்லேருந்து எடுத்து உருப்படாத மாநிலங்களுக்கு திரும்ப கொடுத்துக்கிட்டே இருந்து அவன் ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக யாருக்கு நஷ்டம்? மொத்தமாக நாட்டுக்கே நஷ்டம்.
இதில் எங்கே செசேஷனுக்கெல்லாம் நீங்கள் போகணும், மொத்தமாக நாட்டோட பொருளாதாரமே நாசமாக போயிடும், நாடே வந்து பின்தங்கி போகும் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஸோ இதை இந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தவர்கள் உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை வைத்து அதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொண்ட செய்தி உங்கள் கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.